நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பிழைப் நோயை பற்றி கேட்டேன். அதற்கவர்கள், அது அல்லாஹ் தான் நாடுவோர் மீது இறக்கி வைக்கும் வேதனையாகும். எனினும் முஅமின்களுக்கு அதனை அல்லாஹ் ரஹ்மத்தாக ஆக்கிவிட்டான். பிழைக்கேற்பட்ட ஊரில் அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர அது தம்மை தொடாது என்று உறுதி பூண்டு நற்கூலியை ஆதரவு வைத்தவராக யார் பொறுமை கொண்டு இருப்பாரோ அவருக்கு ஷஹீதுடைய நற்கூலி கிடைக்கும் என்றார்கள். நான் நபியவர்களிடம் சென்றேன். அப்பொழுது அவர்கள் காய்ச்சலாக இருந்தார்கள். நான் அவர்களிடம், தாங்களுமா காய்ச்சலால் தாக்கப்படுகிறீர்கள் என்று வினவினேன். அதற்கவர்கள், ஆம், உங்களில் இருவர் காய்ச்சலால் பீடிக்கப்படுமளவு நான் காய்ச்சலால் பீடிக்கப்படுகிறேனே என்றார்கள். அதற்கு நான், தங்களுக்கு 2 நற்கூலிகள் உள்ளன என கூறினேன். அதற்கு நபி அவர்கள், ஆம், நோவினை வந்தடையும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அது முள் குத்துவதாலோ அல்லது அதற்கு மேலுள்ள பொருள்களினாலோ இருப்பினும் சரியே, அல்லாஹ்வை கொண்டு அவர் தீமைகளை அழித்தே தவிர வேறில்லை. மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போல் அவர் பாவங்கள் அவரை